மனுஷனோட நாய் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குது, எப்படின்னே தெரில. அதெல்லாம் எனக்கு வந்து பார்க்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே வந்த புதுசில். இங்கேயும் இருக்கார் தளபதி விஜய். இங்கே விஜய் ஸ்பாட்டட் இன் நியூ காசல். இப்போ நான் வந்ததுக்கு நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அப்போது இப்போ வந்தப்போ சும்மா இல்லை. என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டு இம்ரான் கால் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதை பண்ணியான்னு கேட்டு. குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ். இப்போ தான் எழுந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு. ஸோ சிட்டியே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அது பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நான் தங்கியிருக்க ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன். ஸோ எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி 2 நாள் ஆச்சு ரூம் விட்டு வெளில போயிட்டு, சரி எங்கேயாவது வெளில போகலாம். இங்கே பக்கத்தில் ஜஸ்மண்டீன் லேக்குன்னு ஒன்று இருக்குது, இங்கேயே தான் இருக்க. ஒரு 45 மினிட்ஸ் வாக். இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஸோ அங்கே போகலான்னு அப்படியே கிளம்பிட்டேன். சிட்டிக்கு எங்களோட நான் தங்கியிருக்க இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அதுதான் எங்கள் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன். சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் இருக்குது ஏரியா தான் இது. ஸோ இங்கேருந்து இப்படியே நடந்து போகணும். போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் இருக்க இடத்துலேருந்து சிட்டி சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மைல்ஸ் வரும். அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 2+ கிலோமீட்டர்ஸ் வந்துடும். அந்த வழியில் தான் எப்போவுமே நான் யூஸ்வலி யூனிவர்சிட்டிக்கு நடந்து போவேன். நான் இருக்க இடம் கொஞ்சம் சிட்டிக்கு வந்து அவுட்டர் தான், லைக் ரொம்பன்னு சொல்ல முடியாது, கம்மி தான், பட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் ஜஸ்மண்டீன் எனக்கு எப்படி போகணுன்னுலாம் தெரியாது. மேப்ஸ் பார்த்தா போயிட்டுருக்கேன், பார்ப்போம். போகிற வழியில் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே போகிற வழியிலலாம் எங்களோட நியூ காசல் சிட்டி டூர் உங்களுக்கு காட்டிகிட்டே போகிறேன். வெதர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. லைக் இந்த விண்ட் இல்லைனா வந்து லைக் எனக்கு அந்த கோல்டு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த விண்டு இருந்துச்சுன்னா வந்து பயங்கரமாக குளிருது. பட் ஆனால் ஓகே, மேனேஜபிளாக தான் இருக்குது. கை மட்டும் விரைக்குது காய்ஸ், அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது. எல்லா பிளேஸுமே ரொம்ப அமைதியாக இருக்குது. லைக் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊராக இருந்தால் கிறிஸ்மஸ்க்கு நேரம் என்ன பண்ணியிருப்போன்னா, எல்லோரும் ஒரு மூவிக்கா இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கே எங்கே வெளியில் சுற்றிட்டுருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ஃபேமிலியாக லைக் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவாங்க. வீட்லேயே தான் இருப்பாங்க. மோஸ்ட்டாக வெளியிலலாம் எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டு கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணுறீங்களோ இதுதான் சொன்னாங்க. ஒன்று 2 பேர்லாம் கொஞ்சம் பேர் வெளில இருக்காங்க, பட் வந்து ரொம்ப ஃபியூ தான். எப்படின்னா ஒரு நம்ம ஊரெல்லாம் ஸ்ட்ரைக் அப்போது வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. இந்த வண்டி பார்த்துக்கோங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம இந்தியன் லைசன்ஸ் வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணாலே போதும். எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் சுற்றலாம். வந்த புதுசில் கொஞ்ச நாள் அந்த வண்டி எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். நான் தங்கியிருக்க இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா, நான் தெரியாமல் ஜஸ்மண்டீன் லேக்குன்னு சொல்லிட்டேன். அது லேக் இல்லை, ஃபால்ஸு. நான் தங்கியிருக்க இடத்துலேருந்து 45 மினிட்ஸ் வாக் ஆல்மோஸ்ட். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடப்பேன், அதனால் நான் சீக்கிரமாக போயிடுவேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2:30 ஆக போகுது. லைக் மோஸ்ட்லி 3:50 அந்த டைமில் வந்து சன்செட் ஆயிரும். அப்படி தான் மேப் இதில் வெதரில் போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போய் அங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்கும்னு நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இப்போ இருக்குமான்னு தெரில. பட் அங்கே போய் அப்படியே கொஞ்சம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வரும்போது எப்படி கண்டிப்பாக இருட்டிடும். அப்புறம் அவ்வளோதாங்க. இருட்டினோடனே சாப்பிட்டு தூங்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேன், ஏன்னே தெரில, தூக்கமே வரதில்லை. உட்காந்து அந்த ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணி அப்படியே 4 மணி ஆகிடுது காலையில் தூங்குறதுக்கு. பார்ப்போம். சரி, அப்படியே போகிற வழியில் வேறு ஏதாவது நல்லா இருந்தால் காட்டுறேன். ரொம்ப சின்ன சிட்டி தான் இது. லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய சிட்டிலாம் இல்லை. ஒரு ஹாஃப் டே இருந்தாலே ஃபுல்லாக இந்த சிட்டி ஃபுல்லாக நடந்துட்டு வந்துடலாம். அவ்வளோ சின்ன சிட்டி தான். ஆனால் ஓகே, லைக் ஒரு சில நாள் வந்து எனக்கு ரொம்ப ஐயோ ஓகே ஒரு மாதிரி நல்லாவே இல்லைன்னு இருக்கும். இன்றைக்கி என்னமோ எனக்கு இந்த சிட்டி பியூட்டிஃபுல்லாக தெரியுது. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். லைக் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லை, லைக் எனக்கு இங்கே கொஞ்சம் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு ரெபேக்கா, சென்னா, சூர்யான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த ரெபேக்கா அவங்களோட வில்லேஜுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு லைக்
செம்மையாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸு. ஆனால் நான் வீடியோலாம் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. பட் நெக்ஸ்ட் டைம் நான் அங்கே போனால் கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ஒரு வீடியோ பண்ணுறேன். சூப்பராக இருந்தது. பட் அவங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ் லீவில் அவங்க ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க எல்லோரும் லைக் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸு லைக் கோர்ஸ் ஒர்க் அது இதுன்னு எல்லாம் பிஸியாக இருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே எங்கேயாவது போகலான்னா யாரையா கூப்பிட்டுட்டே இருப்பேன், வாங்க அங்கே போகலாம் இங்கே போகலான்னு. ஒரு சில டைம் வருவாங்க, ஒரு சில டைம் பிஸியாக இருப்பாங்க. சரி யாரும் வரலன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். சரி அப்படியே இருக்க வேணாம், இன்றைக்கி எங்கேயாவது போகலான்னு தான் சரி தனியாக போகலான்னு நானே கிளம்பிட்டேன். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் பாருங்களேன், லைக் எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஒரு வீடுக்கு ஒரு பெயிண்ட் அடித்து மாதிரி நமக்கு பிடிச்ச கலர்லலாம் அடித்து வச்சுருப்போம். ஆனால் இங்கே நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. லைக் இந்த இண்டிவிஜுவலான வீடெல்லாம் அது கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டர் போனால் இருக்குது. இங்கெல்லாம் மோஸ்ட்டாக எல்லாம் இந்த மாதிரி பக்கத்தில் ஒட்டி தான் இருக்குது எல்லாமே. நான் ஏன் நியூ காசல் செலக்ட் பண்ணேன்னா, லைக் இதுக்கு நான் வந்து கிளாஸ்கோ ஒரு நியூ காசல் இது ரெண்டில் ஏதாவது தான் போகலான் இருந்தேன். லைக் ஏன்னா லைக் ஏன் நியூ காசல் சூஸ் பண்ணேன்னா, நான் வந்து என்ன நினச்சேன், இங்கே வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. மற்ற சிட்டியெல்லாம் போனால் அங்கெல்லாம் வந்து இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. நம்ம வந்து வேறு ஊருக்கு வந்திருக்கோன்னா லைக் அந்த ஊர் பீப்புளோட பழகணும், அந்த ஊர் பீப்புள் இந்த கண்ட்ரி பீப்புளோட பழகணும், அவங்க இருக்கிற இடமா பார்த்து போகலாம் அப்படின்றனால தான் நியூ காசல் சூஸ் பண்ணேன். ஓகே, நியூ காசலில் பெருசாக இங்கே என்ன ஒன்றுமே லைக் பெருசாக எதுவுமே இல்லை. எல்லாருமே எப்போ தான் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டே தான் குடிச்சு சுற்றிட்டே இருப்பாங்க. அது வந்து தான் அவங்களுக்கு இங்கே என்ஜாய் லைக் இங்கே இருக்குது. வேறு எந்த சிட்டி சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்ததில் ஒன்று நான் என்னென்னா லைக் டென்னிஸ் விளையாட கற்றுக்கிட்டேன். நீங்கள் நம்புவீங்களா தெரில, நான் வந்து ஒரு 2 times டென்னிஸ் நிறைய டைம் விளையாட போயிருக்கேன் என் ஃப்ரெண்டு ரெபேக்காவோட. அப்போ அவங்களோட செகண்ட் டைம் போகும்போது அவங்களோட வில்லேஜில் இருக்க 2 பேர் யாரோ வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் 2 பேரும் டீம் விளாண்டோம். நானும் அதில் ஒருத்தரும் பின்ன ரெபேக்காவும் அதில் இன்னொருத்தவங்களும் விளாண்டாங்க. அப்போ நான் வந்து சர்வ் பண்ணும்போது சூப்பராக சர்வ் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு விளையாடும் போதே சொல்லிட்டேன், எனக்கு வந்து விளையாட தெரியாது. ரெபேக்காவும் சொல்லிட்டாங்க அவன் இப்போ தான் செகண்ட் டைம் விளையாடுறான்னு. அப்போ ஆனால் நான் சர்வ் பண்ணும்போது சூப்பராக பண்ணேன். அவங்க வந்து கேட்டாங்க, என்ன விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா பண்ணுற, நிறைய பேர் ரொம்ப வருஷமாக விளையாடுவாங்க, அவங்களே இவ்வளோ நல்லா பண்ண மாட்டாங்க, ஆனால் நீ பண்ணுறீ அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க, எப்படி நீ இவ்வளோ நல்லா விளையாட கற்றுக்கிட்ட அப்படின்னு. இல்லை நான் வந்து டிவியில் பார்ப்பேன் டென்னிஸ், நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன், பார்த்துட்டே இருப்பேன், அதனால நான் நல்லா விளையாடுறேன்னு சொன்னோடனே, ஓ எப்படி இந்தியன்ஸ் எல்லாருமே இப்படி தானா, பார்த்தே கற்றுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் போகும்போது எனக்கு வெளியில் போயிட்டாங்க, திருப்பி வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. லைக் பேக் ஹேண்ட் ஃபோர் ஹேண்ட்லாம் இப்படி விளையாடு அப்படின்னு, நீ நல்லா விளாண்டா அப்படி பெரிய லெவலுக்கு போயிடுவேன், பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்கும்போது நீ எப்படி விளாண்டுருக்க பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் டென்னிஸ் விளையாடவே போகல. இனிமேல் கொஞ்சம்லாம் விளையாட ஆரம்பிக்கணும். ஒரு ராக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் லைக் 22 minutes கிட்ட வாக் இருக்குது. லைக் இந்த ஊரில் வந்து எவ்வளோ தூரம் நடந்தாலும் லைக் தெரிஞ்சிக்க மாட்டேங்குது. லைக் வந்த புதுசுலேயும் சரி, இப்போ லைக் கொஞ்ச நாள்லாம் ஆவரேஜாக நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லைக் 5 to 8 kilometers நடந்துடுவேன். ஆனால் அந்த ஒரு அவ்வளோ தூரம் நடந்த மாதிரியே தெரியாது, ஏதோ கொஞ்சம் தூரம் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் நடந்தால் அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவுமே பெருசாக தெரிஞ்சிக்க மாட்டேங்குது. வந்த புதுசில் எனக்கு வந்து இங்கே பஸ்லலாம் போக ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. நான் பஸ்ஸெல்லாம் அவ்வளோ எடுக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, லைக் ஒர்க்குக்கு போகும்போது ஒரு நாள் ஆல்மோஸ்ட் லைக் 3 miles 1 hour 30 minutes நடந்தே போனேன் நான். லைக் அந்த ஒரு நடந்து போகிற வே வந்து சூப்பராக இருக்கும். லைக் கீ சைடுன்னு ஒரு இடம், லைக் அந்த ரிவரோட சைட்லேயே நடந்து போகலாம். அது வந்து சூப்பராக இருக்கும். அங்கே அப்படியே நடந்து போனேன். திருப்பி வரும்போதெல்லாம் ஐயோ திருப்பிலாம் நடந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ பஸ் எடுத்து வந்துட்டேன். அப்போ கற்றுக்கிட்டது தான் லைக் பஸ் ரொம்ப பெரிய விஷயம்லாம் லைஸ் இது. ஆனால் ஃபஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துச்சு, எப்படா பஸ்ஸில் போகிறதுன்னு. ஆனால் ஓகே, இங்கே எங்கே போனாலும் நடந்தே போகலாம், அவ்வளோலாம் பெருசாக டயர்ட் ஆகாது. லைக் நான் சொல்லியிருந்தேன்ல என் ஃப்ரெண்டோட வில்லேஜுக்கு போயிருந்தேன்னு. அந்த இடம் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சுற்றி இருக்க இடம்லாம். நீங்கள் இந்த வாயை மூடி சும்மா இருடா பாட்டு கேட்டிருப்பீங்கள்ல, அதில் வந்து எப்படி அவன் ஃபுல்லாக ஒரு ஃபீல்டில் படுத்து கிடப்பான், அந்த மாதிரி ஃபுல்லாக ஆடுங்களாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடமே. இங்கே பாருங்கள் அணில் ஓடிடுச்சே, தளபதி விஜய். இங்கே பாருங்கள் தளபதி விஜய் ஓடிட்டார். உள்ளே அங்கே ஒழிச்சிட்ருக்காரு தளபதி விஜய்.
இங்கேயும் இருக்கார் தளபதி விஜய். இங்கே பாருங்க, விஜய் ஸ்பாட்டட் இன் நியூ காசல். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இனி போய் அங்கே லெஃப்ட் திரும்பினா வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது இந்த இடம். இந்த மாதிரி காலியான இதெல்லாம் பார்த்தாலே கிரிக்கெட் விளையாடணுன்னு தோணுது. நம்ம ஊரில் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்நேரம் நடுவில் ஒரு பிச் ஆக்கி விளையாடிட்டு இருப்போம். அவ்வளோதான், லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. மேலே ஏதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் போகுது, அங்கே போகிறாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. பட் அந்த ஃபால்ஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நம்ம ஊரில் இதோட பெரிய ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்கும். இங்கேயே எல்லாம் இதை வந்து ரொம்ப வியந்து தான் பார்க்குறாங்க. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. இதுக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டெப் மாதிரி மேலே ஏறி போகுது. எல்லாருமே போகிறாங்க. என்ன இடம்னு தெரியல. நானும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறேன். இந்த இடம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த கோகர்ணா நினைவுகள் தான் வருது. அங்கே இது மாதிரி தான் கோகர்ணா போகும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் அந்த யானா கேவ்ஸ் போனது, அந்த நினைவுகள் தான் எனக்கு வருது. எல்லாருமே போகிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் போய் பார்க்குறேன் எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு. ஓகே, நல்லா இருக்குது இந்த பிளேஸ். நிறையா கொஞ்சம் ஆளுங்களாக இருக்கிறனால எனக்கு ஒரு கொஞ்சம் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்படியே நான் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பக்கம் எங்கேயாவது இடத்துக்கு போதா இல்லை எல்லோரும் அப்படியே வேறு எங்கேயா போகிறாங்களா தெரில, பார்ப்போம். ஐயோ, அந்த வழி அப்படியே போயிட்டே இருக்குது. எங்கே போகுதுன்னே தெரில. எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி போய் அப்படியே மேலே போய் ஜாயின் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து அப்படியே இதோட திரும்பி போகிறேன். பாருங்கள், கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு. எனக்கு தண்ணியில் கை வைக்கலாமா தெரில. தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு தெரில. கண்டிப்பாக தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தண்ணியில் கை வச்சா அது பார்த்துருவோம். ஓகே, தண்ணிக்குள்ளே கை வைக்கும் போது அவ்வளோ ஜில்லுன்னு இல்லை, ஆனால் வெளியில் எடுக்கும் போது பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. இதை ஒட்டி அப்படியே நடந்து போவோம். ஐயோ, தெரியாமல் தண்ணிக்குள்ளே கையை விட்டேங்க. அப்படியே கை விரைக்குது, பயங்கரமாக விரைக்குது கை. வந்த வழியில், ஐயோ அந்த வழியில் போயிருக்கலாமோ. கீழே ஃபுல்லாக ஒரே சேராக இருக்குது, தெரியாம வந்துட்டேன். சரி பரவாயில்ல. இங்கே ஒருத்தவங்க நடந்து வந்தாங்க, அதை பார்த்து நானும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தேன். அப்படியே போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் காய்ஸ். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் எதாவது எக்ஸைட்டிங்காக இருந்தால். அவ்வளோதான், இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. வரும்போது வேறு வழியில் வந்தேன். இப்போ அதுக்கு பேரலாக இருக்க ரோட்டில் அப்படியே நான் கிளம்பிட்டேன். நிறைய பேர் இங்கே வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ்னாலையா என்னையா தெரில, எல்லாருமே ரொம்ப சிரித்த முகமாக இருக்காங்க. எல்லாருமே பார்த்து சிரித்து ஹாய் ஹாயின்ட்டு போகிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நான் இந்த ஐபிஎஸ்சிங் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே நான் கேட்ட எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நான் கேட்டவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் மூஞ்சி இப்படி கெடுத்துக்கிட்ட, உன் ஃபேஸை நீயே நாசம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கேட்டதெல்லாம் மோஸ்ட்டாக இந்தியன்ஸ் கிட்ட தான். அவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே எனக்கு தெரியாத நிறையா பேர் நான் சொல்கிறேன். டைம் நான் வெளில நடந்து போய்ட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்கள நிறைய பேர் வந்துட்டு ஐ லைக் யோர் பிஎஸ்சிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே என்கிட்ட எல்லாருமே வந்து பியர்சிங் பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஃபேஸை நீயே கெடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்க எல்லா நாய்ங்களையுமே நான் பார்க்குறேன். பயங்கர டிசிப்ளின்டாக இருக்குது. எப்படி சின்னதுலேயே கொண்டு போய் எங்கேயாவது ட்ரெயின் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. யாருமே இந்த ரோட்டில் பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. அது பார்த்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக பயங்கர டிசிப்ளின்டாக இருக்குங்க. மனுஷனோட நாய் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குது, எப்படின்னே தெரில.
அதெல்லாம் எனக்கு வந்து பார்க்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு இங்கே வந்த புதுசில். இப்போவுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் எல்லாம் கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அது எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அவங்க அந்த செயின் போட்டு அதெல்லாம் கூட்டிகிட்டு போகல, அப்படியே விட்டாங்க. அவங்க கூடயே நடந்து போகுது. அடுத்த நாய்ங்களை பார்த்தாலும் இந்த குலைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப எப்படி சொல்கிறது, அதுங்களோட நல்லா தான் பழகுதுங்க. எல்லாம் எனக்கு ஏதோ சின்னதுலேயே கொண்டு போய் அதை எங்கேயா ட்ரெயின் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ரெண்டு நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்ததுக்கு இன்றைக்கி இங்கே வெளியில் வந்ததுக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் யாராவது வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ரூம்குள்ளேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா லைக் நீங்களே எங்கேயாவது வெளியில் போங்க, வாக் போங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள். இப்போ நான் வந்ததுக்கு நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அப்போது இப்போ வந்தப்போ சும்மா இல்லை. என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டு இம்ரான் கால் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை பண்ணியான்னு கேட்டுருந்தேன். அந்த ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் லைக் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன். ஓகே, கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளேஸு. லைக் உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி வாக் எதாவது போங்க, பண்ணுங்கள். வரும்போது ஏதோ ஒரு வேகத்தில் அப்படியே லைக் நடந்து வந்துட்டேன். இப்போ போகும்போது இன்னொரு லைக் 1/2 hour நடக்கணுன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ இனி எவ்வளோ நடக்கணும்னு. லைக் குளிர வேறு ஆரம்பிச்சிருச்சு. கை வெளியே வச்சுருக்கேன்ல, கை மட்டும் விரைக்குது. லைக் உள்ளே வந்து தேர்மல்லாம் போட்டிருக்கேன். அதனால் பாடி வந்து எனக்கு அவ்வளோ குளிர் தெரியல. ஆனால் கை வந்து விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி இனி நான் வந்து லைக் இனி எதுவும் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. போயிட்டு அக்காமடேஷன் போனோடனே லைக் ஸ்டூடெண்ட் எங்கள் அக்காமடேஷனில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிட்டு அதோட இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுக்கப்புறம் எங்கள் அக்காமடேஷனில் பார்ப்போம். போகிற வழியில் ஏதாவது லைக் லொக்கேஷன் ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருந்தால் எடுக்கிறேன், இல்லாட்டி அங்கே போயிட்டு பார்க்கலாம்.